ஸோ ஹாய் காய்ஸ், இன்னைக்கான எடுத்த ப்ராஃபிட் இது. இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா 4th மே நிஃப்டி மார்க்கெட்டு. ஸோ லைவாக இங்கே ஓடிட்டு இருக்கு பாருங்க மார்க்கெட்டு, 4th மே நிஃப்டி மார்க்கெட்டு. ஸோ இன்னைக்கான ப்ராஃபிட் வந்து 2 லாட்ல 5284 எடுத்திருக்கோம். ஸோ நம்ம கம்யூனிட்டி மே மந்த் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு 7:28 AM மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் நம்மளோட வியூவை நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்ற ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஸோ அதே தான் இங்கேயும் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கோம்னா 7:28 AM. அப்படியே கீழே பாருங்க, டைம் வந்து 7:28 AM. ஓகேவா? ஸோ 7:28 AM சேம் அதே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இந்த இந்த நம்ம என்ன கொடுத்துருக்கோன்றத பாருங்க. 4th மே நிஃப்டி சிபிஆர் வித் வந்து 36 பாயிண்ட், சிபிஆர் பர்சன்ட் வந்து 0.154. இது ஒரு நேரோ சிபிஆர். ட்ரெண்டிங் டே டைப் 1 இல்லை ட்ரெண்டிங் டே டைப் 2 நடந்திருக்கும். ஸோ டிசிபி ஓட் பிசி இது 3 சேர்த்து தான் சிபிஆர். R1 to R3, S1 to S3 ரெண்டுமே கொடுத்தாச்சு. அதே மாதிரி இன்னைக்கான நாள் எப்படி இருக்குன்றது நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க. வாட்ச் அவுட் ஃபார் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் லெவல், யூஸ் த டாக் கான்செப்ட். நம்ம கிட்ட ஜாயின் பண்ண எல்லா கிளைண்ட்ஸுக்குமே டாக் கான்செப்ட்னா என்னன்னு தெரியும். ஸோ நோட்டுன்னு போட்டு இந்தியா விக்ஸ் இஸ் இன்க்ரீசிங், ஸோ எக்ஸ்பெக்டட் volatile swings. volatile swings உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுதான் அது. அதே மாதிரி வாட்ச் அவுட் ஃபார் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் லெவல் கொடுத்துருக்கோம். ஸோ R1 கிட்ட பக்கவா நடந்திருக்கும். நம்ம கிட்ட ஜாயின் பண்ண கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி எப்படி இந்த இடத்துல ட்ரேட் பண்ணணும்னு தெரியும். அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. அதை நம்ம டெலகிராம் குரூப்ல நான் ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட்ஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க, லிங்க் பயோல தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி சிபிஆர் ஜோனுக்குள்ள இருக்கும்போது ட்ரேட் எடுக்காதீங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் வந்து 24,100, 200 கொடுத்துருந்தேன். இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 23,800 கொடுத்துருந்தேன். ஸோ அதையுமே நம்மளோட கம்யூனிட்டி குரூப்ல மார்க்கெட் ஓடிட்டு இருக்கும் போதே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுத்தது. ஸோ 9:42 AM அப்போ கொடுத்துருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இஸ் 24,300. ஸோ கரெக்டா மார்க்கெட் இந்த 24,300 இந்த இடம் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து பக்காவா ரிவர்சல் ஆயிருந்திருக்கும். அதை தான் நான் இங்க வந்து போட்டிருப்பேன் ஒரு டயக்ராம் மூலியமா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி 24,300 இருந்து மார்க்கெட் இங்க கீழே வந்திருக்கு பாத்தீங்களா? ஸோ அதான் இங்க நான் வரைஞ்சு போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம இங்க கொடுத்துருப்போம். கரெக்டா மார்க்கெட் 150 பாயிண்ட்ஸ் டவுன் வந்திருக்கும். ஸோ 150 பாயிண்ட்ஸ் தான் இந்த 24,150 பிளேஸ். ஸோ இந்த கரெக்டா நம்ம சொன்ன 300ல இருந்து 150 பாயிண்ட்ஸ் பக்காவா கீழே வந்திருப்போம். இதெல்லாம் எப்படி கரெக்டா சொன்னோம்னு பாத்தீங்கன்னா இந்த அண்டர்ரேட்டட் சிபிஆர் ஸ்டோரி கான்செப்ட் மூலியமா தான். ஸோ அதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலையுமே சூப்பர் ப்ராஃபிட் இது மாதிரி பண்ண முடியும். ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சூப்பர் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இதை பத்தி இன்டெப்தா நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. டீடைல்ஸ் எல்லாமே பயோல தான் இருக்கு. ஸோ அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.